Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode Mobile App. This is one of the online shopping app. வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் BuyMode மொபைல் ஆப் மூலிமா வாங்கிக்கலாம். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள். நாம் இன்னைக்கு மதுரை நாயக்கர்களின் மிகச்சிறந்தவராக கருதப்படுபவர் திருமலை நாயக்கர். இவருடைய ஆட்சி காலம் 1623 முதல் 1659 வரை. முதலாம் முத்து வீரப்ப நாயக்கரின் இளைய சகோதரரான திருமலை நாயக்கர் தனது அண்ணனின் மறைவுக்கு பின் அரியணை ஏறினார். மதுரை நாயக்க அரசு ஒரு சுதந்திர அரசு என்ற நிலைக்கு உயர்த்தியவர் திருமலை நாயக்கர். இவர் அனைத்து அதிகாரங்களையும் செலுத்தி உண்மையான ஆட்சியாளராக திகழ்ந்தார். இவர் முடிசூட்டி கொண்ட ஆண்டு தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் 1623 ஆண்டு என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மதுரை நாயக்கர் வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்த திருமலை நாயக்கர் திண்டுக்கல், மதுரை, ராம்நாடு, கோயம்புத்தூர், சேலம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, திருச்சி மற்றும் திருவிதாங்கூரின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய ஒரு விரிவான ராஜ்ஜியத்தை ஆட்சி செய்தார். இவர் தலைநகர் திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் பல போர்கள் நடத்தினார். அவற்றில் ஒன்று மைசூருடனான போர். விஜயநகர் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து மதுரை மகாராஜா அதற்கு போதுமான நிதி மற்றும் இராணுவ உதவிகளையும் வழங்கினார். மேலும் மைசூர் ஆட்சியாளர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மீதான மதுரை நாயக்கர்களின் எதிர்மறையான அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்தார். அதோடு நாயக்கிய சாம்ராஜ்யத்தின் வளமான சில பகுதிகளையும் கைப்பற்றும் வாய்ப்பிற்காக காத்திருந்தார். இதனிடையே திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் திருவிதாங்கூர் மகாராஜா கேரளவர்மன் மதுரை நாயக்கர்களுக்கு கப்பம் கட்ட தவறியதால் திருமலை நாயக்கரின் படை ராமப்பையன் தலைமையில் 1634 திருவிதாங்கூரை தாக்கி அடிப்படையச் செய்தது. அதன் பின்னர் இவர் தவறாமல் கப்பம் கட்டினார். ராம்நாடு அரசர் 2ஆம் சடையக்க தேவர் கப்பம் கட்ட தவறியதால் 1637 திருமலை நாயக்கர் அவரோடு போர் தொடுத்தார். போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு பிணை கைதியாக்கப்பட்டார். பின்னர் தம்பிதேவர் ராம்நாட்டின் அரசராக்கப்பட்டார். பின்னர் ராம்நாட்டின் உள்நாட்டு போர் வெடித்தது. அதன் பின்னர் ரகுநாத தேவர் ஆட்சியாளர் ஆனார். ராம்நாடு சேதுபதிகளுடன் ஏற்பட்ட போரில் திருமலை நாயக்கருக்கு ஆதரவாக போர்ச்சுகீசியர்களும் உதவி செய்தனர். இதனிடையே திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் முக்கிய போர்கள் என்றால் அது மூக்கறுப்பு போர். தஞ்சாவூரில் அடைக்கலம் பெற்ற ஸ்ரீரங்கன் வேலூரை பாதுகாக்க மைசூர் மன்னன் காந்தர்வ நரசராஜாவின் உதவியை நாடினார். திருமலை நாயக்கரின் நடவடிக்கைகள் நரசராஜாவை தூண்டியது. திருமலை நாயக்கரை தண்டிப்பதற்காக வாய்ப்பிற்காக காத்திருந்தார். மைசூரிலிருந்து முஸ்லிம் படைகள் திரும்ப பெறுவது மதுரை மீது படையெடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. 1656 சத்தியமங்கலத்தின் மீது படையெடுத்து நடத்தப்பட்டது. பழிவாங்கும் நோக்கில் மக்கள் மீது பல கொடூரங்கள் நடத்தப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அனைத்து மக்களின் மூக்கு மற்றும் மேல் உதடுகளை வெட்டுவது போன்ற காட்டு மிராண்டித்தனமான செயல்களை நிறைவேற்ற நரசராஜா உத்தரவிட்டார். இதற்காக ஒரு கருவியையும் பயன்படுத்தப்பட்டது.